பிஜேபி இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. அப்படி ஒரு கட்டமைப்பு இங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன லாபம் இருந்து பிஜேபியில் இருந்தது? இதன் மூலமாக எங்களுக்கு தொழிலில் பாதிப்பு வந்தது. அதை கட்சி காம்பன்சேட் பண்ணிச்சான்னு கேட்டீங்க. ஓப்பனா சொல்றேன், இல்ல. உங்களுக்கு எதுவுமே செய்யல கட்சி? இல்லை, எதுவுமே செய்யல. அவங்க என்ன செய்வாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க? எனக்கு என்ன பண்ணிருக்க முடியும்? அவங்க பாஜக இருந்து விலகி அதிமுக சேர்ந்த நிர்வாகி மோடி தான் ஒரே பிரதமர் வேட்பாளர் கூறுகிறார். ஆமா, வேற யார் இருக்காங்க இன்னைக்கு? இருந்தா நீங்க சொல்லுங்க. நான் வேற ஒண்ணு சொல்லி இப்ப நான் உங்கள்ட்ட ஓபனா தான் கேக்குறேன். எடப்பாடி பேசுறது நீங்க பேசுறீங்க. ஒய் ஏடிஎம்கே எதுக்கு அதிமுக போனீங்க? டிஎம்கே விட என்னால பயணிக்க முடியாது. என்ன காரணம்? அதிமுக என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? என்ன கொடுத்தாங்க? என்ன கொடுத்தாங்கன்னா வரவேற்பு கொடுத்தார்கள். எனக்கு நல்ல வரவேற்பு கொடுத்தார்கள். பெட்டி ஏதாவது? சிறுபான்மையினர் உங்களை நம்புவாங்களா? கண்டிப்பாக நம்புவாங்க. கண்டிப்பாக நம்புவாங்க. பிஜேபி இருந்தவங்கள நம்புவாங்களா? வருவாங்க, கண்டிப்பா நம்புவாங்க. எப்படின்னு கேட்டீங்க, நான் இவ்வளவு சமூகத்தை எதிர்த்து இவ்வளவு தூரம் நான் பண்ணும் பொழுது நீங்க அதுக்குரிய ஒரு சிறிய அங்கீகாரத்தை கூட கொடுக்காம உதாசீனப்படுத்தப்படும் போது தான் நான் வெளியில வந்தேன். தமிழக பாஜக என்பது இன்றைய நிலையில் மிக கேவலமான ஒரு அரசியலை கையில் எடுத்து செய்து கொண்டிருக்கிறது. தமிழக பாஜக சொல்றீங்களா? தலைவர் சொல்லுங்க. வணக்கம், ஆகாயம் வாய்ஸ் நேயர்களே. பிஜேபியில் சிறுபான்மையினருக்கு இடம் உள்ளதா? அதிமுகவில் அவர்களின் குரல் ஒலிக்குமா? இதை பற்றி பேசுவதற்காக சமீபத்தில் பிஜேபியில் இருந்து அதிமுகவுக்கு மாறிய திருமதி ஃபாத்திமா அலி இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திருமதி ஃபாத்திமா. வணக்கம். பிஜேபியில் இருந்து அதிமுக போனீங்க, ஏன் பிஜேபியில் இருந்தீங்க? பிஜேபியில் இருந்ததுன்னா பிஜேபி ஒரு தேசிய கட்சி தானுங்க, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே. பிஜேபியில் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. அப்படி ஒரு கட்டமைப்பு இங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் அவங்க சொல்கிறாங்களே ஒழிய பிஜேபியில் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடாது என்ற எந்த ஒரு சித்தாந்தமோ இல்லை இந்த ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸோ எதுவுமே கிடையாது. ஒரு தேசிய கட்சி, அதில் நான் பயணம் செய்து கொண்டிருந்தேன். நீங்கள் ஏன் இருந்தீங்கிறத விட என்ன காரணத்திற்காக? உங்களுக்கு ஏதாவது காரணம் இருந்திருக்கும்ல பிஜேபியில் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக? இல்லை, பிஜேபியில் இருக்கலாம்னா அதாவது காங்கிரஸ் போன்ற கட்சிகள், தேசிய கட்சிகள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இருக்கு. காங்கிரஸ் சிறுபான்மைக்கு எதுவும் பெரிய நல்லது பண்ணிட்ட மாதிரி ஒரு பெரிய விஷயங்கள் இல்லை. மேலும் நீங்கள் கேட்கறது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் எல்லாரும் கேட்கறது, பிஜேபியில் இஸ்லாமியர்கள் இருப்பதற்காக கேட்பது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சில பல விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்த காரணத்தினால் பிஜேபிக்கு அகேன்ஸ்ட்னு சொல்லி முடிவு பண்ணி பேசுறீங்க. அப்படி பார்த்தால் சீக்கியர்களுக்கு எதிராக அம்மையார் இந்திரா காந்தி அந்த ஆபரேஷன், அந்த ஒரு ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன் பண்ணினதுக்கு அப்புறம் அவர்கள் காங்கிரஸ்ல சீக்கியர்களை இல்லாம போனார்களா? அதற்கு அப்புறம் தானே மன்மோகன் சிங் சீக்கியர்கள் ஒருவரான மன்மோகன் சிங்குக்கு பிரைம் மினிஸ்டர் பதவி கொடுக்கப்பட்டது. ஸோ இதுல இவங்க தான் இருக்கலாம், அவங்க தான் இருக்கு. காலங்கள் மாறி மாறி வரும் பொழுது அதனுடைய கசப்புகள் மறந்து மக்கள் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும். மக்கள் என்று பார்த்தீங்கன்னா நம்ம யாரா இருந்தாலும் நம்ம சமூகத்தை இன்னொரு நம்ம சமூகம் நம்மளோட சேர்ந்து வருது. எப்பவுமே எந்த ஒரு இண்டிவிஜுவல்ஸும் தனியா போகிறது கிடையாது. ஸோ மக்கள் அந்த அடுத்த சமூகத்தை, அடுத்த நகர்வை நோக்கி செல்ல வேண்டும் என் சமூக மக்கள் என்ற காரணத்திற்காக நானும் அதில் நிறைய பேர் பயணிக்கிறாங்க, அதில் நானும் சேர்ந்து பயணித்தேன். நீங்கள் அரசியல் ரொம்ப வருஷம் இருந்திருக்கீங்க. அந்த ஐடியாலஜியோட கருத்தியலோட எப்படி நீங்கள் ஒத்து போனீங்க? பிஜேபி ஆர்எஸ்எஸ்லாம் எப்படி உங்களுக்கு? இல்லை, அவங்களுடைய தவறான ஒரு புரிதல் இருக்கீங்க. ஆர்எஸ்எஸ்னா ஒரு பெரிய தவறான புரிதல், அவர்கள் சிறுபான்மைக்கு எதிரானவர்கள் மாதிரி புரிதல், இங்கே அந்த புரிதல் இருக்கிறதுனால தான் அவங்க சொல்கிறாங்க. அவங்க ஆர்எஸ்எஸ் என்னை பொறுத்தவரை, எனக்கு கற்பித்தவரை ஆர்எஸ்எஸ் என்பது இந்தியாவை நேசிக்கக்கூடியவர்கள் இருக்கின்ற ஒரு இடமாகத்தான் நான் பார்த்தேன். அதுதான் தேசியம் என்ற ஒரு கொள்கையில் தான் எல்லோருமே அந்த ஒரு புள்ளியில் தான் இணைந்தார்களே ஒழிய அந்த புள்ளியை விட்டு விலகி வேறு சித்தாந்தங்கள் அங்கே இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அது இருந்திருக்கலாம். அகண்ட பாரதம்னு எடுத்தா கூட அந்த அகண்ட பாரதத்தில் திரும்ப பாகிஸ்தான் உள்ள வரும்போது அங்கே சிறுபான்மை முஸ்லீம் மக்கள் தானே இருக்காங்க. ஸோ பிராக்டிக்கலி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. அதனால இவர்கள் அந்த அவர்களுடைய இதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேசியம் என்று ஒன்று இருந்தது. அடுத்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா அயோத்தியா பிரச்சனைக்கு அவர்கள் முன்னுரிமை கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஏன்னா 2025 பார்த்தீங்கன்னா இப்போ 100 வருடங்களே அவர்கள் முடிக்க போகிறார் அரசு. அப்போ அவர்களுக்கு அந்த குரல் ஒலித்து கொண்டிருந்தது. அதற்கு ஏத்தாப்புல தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் வர்ஷிப் ஆக்டும் அப்படி தான் வந்தது உங்களுக்கு. அதாவது 1947க்கு முன்னால் என்னென்ன நிலைமையில் இருந்ததோ அந்த நிலைமையில், அதற்கு முன்னால் என்ன நிலைமையில் இருந்து பண்ணலாம், அந்த இடத்துல கேஸ் இருந்த சில அதில் முக்கியமானது இந்த அயோத்தியா பிரச்சனைக்கு மட்டும்தான் முடிவு காணணும்னாங்க. அதனால மற்றபடி இவர்களுக்கு எதிரானவர்கள் என்றோ, இவர்களை முழுமையாக எதிர்க்கிறார்கள் என்றோ, இவர்களை ஒதுக்கி விட்டு தான் அரசியல் செய்ய வேண்டும் என்பதோ
கண்டிப்பாக அவருடைய கொள்கையாக இல்லை. அப்படி அது அவர்கள் கொள்கையாக இருந்தால் அது பாசிபிலிட்டியும் இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். ஒன்ஸ் ஆர்எஸ்எஸ் ஆல்வேஸ் ஆர்எஸ்எஸ் மாங்க. ஆர்எஸ்எஸ் இருந்தவர்கள் என்றுமே ஆர்எஸ்எஸ் காரர்கள் தான். எல்லா இடத்துலயும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதிகள் இருக்காங்க. பிரணாப் முகர்ஜி ஓப்பனா சொன்னார் இல்லையா, நான் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் தான் வளர்க்கப்பட்டேன்னு சொன்னாரு. அவரை குடியரசுத் தலைவர் ஆக்கினது அவர் பயணித்த கட்சி காங்கிரஸ். இப்படி எல்லா கட்சியிலையுமே நீங்க இப்போ ஆர்எஸ்எஸ் தான். அதாவது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் அதாவது தேசியம் என்ற கொள்கையில் மாற முடியாது. அந்த தேசியம் என்ற கொள்கையில் இல்ல, நான் அமைப்பில் இருந்து நான் விலகி வந்து விட்டேன் என்ற கடிதம் அவர்களுக்கு அனுப்பப்பட்டு விட்டது. ஆர்எஸ்எஸ் நான் மெம்பராகவோ இல்லை அதனுடைய ஒரு நிர்வாகியாகவோ இன்றைக்கு நான் இல்லை. ஆர்எஸ்எஸ் பயிற்சி நீங்க எடுத்துக்கிட்டீங்க. ஆர்எஸ்எஸ் பயிற்சின்னு பெண்களுக்கு அங்க பயிற்சி எல்லாம் கொடுக்கறது இல்லை. ஆக்சுவலா அவங்க இது ஆர்எஸ்எஸ் என்பதே மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஸ்வயம் சேவக், அவங்க தானாக சேவை செய்வது. நீ இப்போ ஒரு இடத்துல அவங்க சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உடல் நலம் காரணமாகவோ இல்லை அவங்க குடும்ப பிரச்சனையினாலேயோ இல்லை வேறு படிப்பு விஷயமாகவோ வேறு ஏதாவது விஷயமாகவோ அவர்கள் சில காலம் அதில் பயணிக்காமல் சென்றால் கூட மீண்டும் அவர்கள் அதில் அவர்கள் தங்களை மக்கள் சேவையில் அவர்கள் இணைத்துக் கொள்ளலாம். இல்ல இதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய சுயம் சேவைக்குரிய ஒரு பொதுவான முறை. அங்க உங்களுக்கு ஐடென்டி கார்டு கொடுக்கறதோ இல்ல இப்ப இப்படி ஒரு முறையான ஒரு இதுவோ அப்படிலாம் கிடையாது. ஃபார்மலா ஒரு இஷ்யூஸ் இல்ல. அது ஏன்னா அது பொலிட்டிக்கல் கட்சி கிடையாது. என்ன லாபம் இருந்து பிஜேபியில் இருந்ததுல? பிஜேபியில் இருந்து லாபம் என்ன இருந்தது என்பதை விட ஒரு கட்சியில் பயணித்தேன் என்பது லாபம், அவ்வளவுதானே ஒழிய மற்றபடி நான் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டேன், சொந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டேன். ஆர்எஸ்எஸ் சேர்ந்ததுனால உங்க சமூகத்தினர் இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிஜேபியில் சேர்ந்தீங்களே, அதேதான் ஆர்எஸ்எஸ் சேர்ந்தீங்களே. நான் என்ன மட்டும் இல்ல, என் குடும்பத்தினருக்கும் எல்லாருமே அவர்களை ஒதுக்குவது, அவர்களை புறக்கணிப்பது, இதன் மூலமாக எங்களுக்கு தொழிலில் பாதிப்பு வந்தது, எல்லா வகையிலுமே பாதிப்பு வந்தது. ஏன்னா அதுக்கு பிஜேபி காம்பன்சேட் பண்ணிட்டாங்களா? உங்களுக்கு பிஜேபி எப்படி காம்பன்சேட், பிஜேபியில காம்பன்சேட் பண்ணிட்டாங்க எந்த அர்த்தத்துல கேக்குறீங்க? இல்ல, உங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் தருவது, முதலீட்டு வாய்ப்புகள் எல்லாம் கடன் வசதி தருவது, எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் அந்த அரசியல்வாதி சார்ந்த கட்சி ஏதோ ஒரு வகையில் எதிர்மறையாக உதவி செய்வது இல்ல. எனக்கு அந்த மாதிரி இல்ல, எனக்கு அந்த மாதிரி எந்த விதமான உதவிகளும் நான் பிஜேபியில் இருந்தோ ஆர்எஸ்எஸ்ல இருந்தோ பெறவில்லை. நல்ல நண்பர்களை பெற்றிருக்கிறேன். ஆர்எஸ்எஸ்ல இருந்து நல்ல குடும்ப நண்பர்களாக நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். அந்த மாதிரி நண்பர்கள் தான் பெற்றுக்கும். அவர்கள் மூலமாக நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி தொழில் சார்ந்த வசதிகளோ தொழில் சார்ந்த இதுக்கோ இல்ல. நாங்க அவர்களோட தொடர்புல இருந்தது முக்கியமாக பொதுவாகவே கேட்டீங்கன்னா ஒரு இணைப்பு பாலமாக இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினருக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இடையில ஒரு இணைப்பு பாலமாகத்தான் நான் செயல்பட்டு கொண்டிருந்தேன் ஒழிய அதனால் இழந்தது அதிகம். அதை கட்சி காம்பன்சேட் பண்ணிச்சான்னு கேட்டீங்க, ஓப்பனா சொல்றேன் இல்ல. உங்களுக்கு எதுவுமே செய்யல கட்சி? இல்லை, எதுவுமே செய்யல. அவங்க என்ன செய்வாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க? எனக்கு என்ன பண்ணிருக்க முடியும்? அவங்க எனக்கு ஏதாவது போர்ட்ல பொறுப்பு போட்டு கொடுக்க முடியும், அவ்வளவுதான். அதுவும் எனக்கு கொடுக்கப்படவில்லை. நீங்க வெளியே வந்ததுக்கும் இந்த ஏமாற்றம் தான் காரணம்? ஏமாற்றம் மட்டும் காரணம் இல்ல, பல்வேறு காரணங்கள். எதுவுமே செய்யலனால வெளியே வந்துட்டீங்க? எதுவுமே செய்யல அதனால வெளியில வந்துட்டு அப்படியும் கூட வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாமே சேர்ந்ததுதானே. ஒரு எதிர்பார்ப்போடு இங்க பயணிக்கவில்லை. ஆனால் ஒரு காலகட்டத்தில் நாம் புறக்கணிக்கப்பட்டு வேலையெல்லாம் செய்யாதவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ என்ற எண்ணம் வரும்பொழுது அங்கே நம்ம பயணம் செய்ய வேண்டாமே, போதும் இதோட இங்க நிறுத்திட்டு நம்ம நகர்ந்துடுவோம். புறக்கணிக்கப்பட்டது என்ன? புறக்கணிக்கப்பட்டதுல நீங்க இவ்வளவு நாட்கள் நீங்க வேலை செய்திருக்கிறீர்கள், உங்களுக்குரிய ஒரு சிறிய அங்கீகாரமோ இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி எங்களுக்கு அப்படி எல்லாம் தேவையில்லை. ஒரு போஸ்ட் தரல இல்லை. எதுக்கு போஸ்ட் எல்லாம் நம்ம எதிர்பார்க்கல. அங்கீகாரம் என்று நம்ம பேசுவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வேலை செய்வதற்குரிய ஒரு ரெஸ்பான்ஸ், அட்லீஸ்ட் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். இப்ப நம்ம பயணிக்கிற பாதை கடினமான பாதையாக இருக்கும் பொழுது அதற்கு தேவையான ஒரு சின்ன லெவல் கம்ஃபோர்ட் இல்ல ஒரு சின்ன லெவல் அவங்களுடைய கைடன்ஸ், இப்படி பல்வேறு விதமான. ஏன்னா இதுல மட்டும்தான் இப்போ திமுகக்காக உழைக்கிறாங்க, காங்கிரஸ்காரர்களுக்கு அவர்களுக்காக உழைக்கிறார்கள். ஆனால் பிஜேபி என்ற ஒரு அரசியல் அமைப்பை பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு பின்னணியில் பல்வேறு விதமான அமைப்புகள் அவர்களுக்கு சப்போர்ட்டா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது அவர்களுக்கு ஒரு அடிஷனல் கம்ஃபோர்ட் கொடுக்குது பிஜேபி. என்ன செய்யலங்கறீங்க? இல்ல என்ன செய்யல அப்படின்னு கேட்காதீங்க. வெயிட்டா இந்த போஸ்டும் தரலையா? வெயிட்டா இந்த போஸ்டும் தரலங்கிறது ஒரு விஷயம். எனக்கு நான் வெயிட்டா பேசுவேன். ஏன்னா நான் சவுத் இந்தியா ஆர்கனைசரா இருந்தேன். அதனால எனக்கு வெயிட்டா போஸ்ட்ன்றதெல்லாம் எனக்கு அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் எதிர்பார்த்திருந்தா நான் கேட்டிருப்பேன். ஆனால் அவர்கள் ஏன் கொடுக்க கூடாது என்பதும் ஒரு கேள்வி இருக்கிறது. நான் எதிர்பார்க்கல, அவங்க கொடுக்கல. பயன்படுத்திக்கிட்டு ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் பிஜேபி ஆதரிக்கிறான் பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கு வேண்டியதை செய்யல. எனக்கு வேண்டியதை செய்யல என்பதை விட நீங்க வேற மாதிரி கொண்டு வரீங்க, பர்சனலைஸ்டா கொண்டு வரீங்க. நான் பர்சனலைஸ்டா பேசல. எனக்கு செய்யணும், எனக்கு செய்யல, எனக்கு மட்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தால் நான் இதில் பயணித்திருக்க மாட்டேனே, இவ்வளவு வெறுப்பை சம்பாதிச்சிருக்க மாட்டேன் இத்தனை வருஷமா. ஒரு சமூகத்தால் புறந்தள்ளப்பட்டு, எங்க குடும்பத்தாரால் புறந்தள்ளப்பட்டு, எங்களுடைய நண்பர்கள் கூட எங்களுக்கு பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க? முஸ்லிம் நண்பர்கள், இஸ்லாமிய நண்பர்கள் எல்லாருமே என்னோட மிக சாதாரணமாக பழகுவார்கள். ஆனா எப்படி பழகுவாங்கன்னா, அதாவது வெளியில தெரியாத மாதிரி என் கூட பேசுவாங்க.
அக்கா நல்லா இருக்கீங்களா, எப்படி என்ன ஏதுன்னு கேட்டா கூட அக்கா நம்ம பேசிக்கிறது வெளியில தெரிய வேணாம், நான் இந்த அமைப்பில், நான் இந்த கட்சியில் இருக்கேன், நான் இதில் இருக்கேன், இப்படி தான் பேசியிருக்கிறார்கள். ஸோ இவ்வளவு நம்ம பண்ணியிருக்கும் பொழுது தனிப்பட்ட முறையில் எனக்கு ஏதாவது தேவை இருந்து அந்த தேவை நிறைவேற வேண்டும் என்று நான் நினைத்திருந்தால் நான் இவ்வளவு நாட்கள் இவர்களுடன் பயணம் செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப சமீப காலம் வரைக்குமே திரு மோடி, பிரதமர் மோடி பத்தி ரொம்ப உயர்வா பேசியிருக்கீங்க. மோடிஜியை தவிர இந்தியாவுக்கு இன்னைக்கும் நான் அதே சொல்றேன். இன்னைக்கும் இந்த இதில் நான் இன்னைக்கு அதே இதை தான் நான் திரும்ப சொல்றேன். இன்றைக்கு பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கு மாற்றாகவோ எதிராகவோ இன்றைக்கு எந்த விதமான ஒரு தலைவர்களும் இல்லை. அது இருந்தால் எனக்கு இந்தியா கூட்டணி உடைஞ்சு போயிருக்காது. இந்தியா கூட்டணி உடைஞ்சு போய் தான் இருக்குது. ஏடிஎம்கே சேர்ந்த பேர் கூட பிஜேபி காரங்க. ஆமா, ஏடிஎம்கேலே சொல்றாங்க இல்லையா, எங்கள்கிட்ட நாங்கள் பாரத பிரதமராக மோடிஜி அவர்களை ஒத்துக்கொள்கிறோம், ஏடிஎம்கேலேயே சொல்றாங்களே. இப்ப சொல்லலையே, இப்போ அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த காலம் சரி, அந்த காலமாவே இருக்கட்டும். அவர்களை தவிர வேற யாரை ஏத்துக்கொள்ள முடியும்? இன்னைக்கு வந்து வேற இப்போ காங்கிரஸ் ஏத்துக்கொள்ள போறாங்களா? இப்போ அதிமுக இருந்துட்டு நீங்க மோடிக்கு ஆதரவா பேசுறீங்க. இல்ல, மோடிக்கு ஆதரவா பேசலங்க, உண்மையை நான் சொல்றேன். மோடி அவர்களுடைய எடப்பாடி பேசுறது நீங்க பேசுறீங்க, நீங்க கேள்வி கேட்கறீங்க, நான் சொல்றேன். நீங்க அவர்கிட்ட போய் கேள்வி கேட்டு அதற்குரிய பதிலை அண்ணன் எடப்பாடி அவர்கள் கொடுக்க போகிறாங்க. அவர் இப்போ வந்து அவர் ஒரு வார்த்தை என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் மோடிஜியை விலக்கி விட்டோம், மோடிஜியை நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி இல்லை என்று அறிவித்திருக்காங்க. பாஜக இருந்து விலகி அதிமுக சேர்ந்த நிர்வாகி மோடி தான் ஒரே பிரதமர் வேட்பாளர் கூறுகிறார். ஆமா, வேற யார் இருக்காங்க இன்னைக்கு? இருந்தா நீங்க சொல்லுங்க, நான் வேற ஒண்ணு சொல்லி. இப்ப நான் உங்கள்கிட்ட ஓப்பனா தான் கேட்கிறேன். இன்னைக்கு வந்து பிரதமர் வேட்பாளராக மோடிஜி அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார். இந்த சைடு ஐஎன்டிஏ கூட்டணியில் இன்னும் அவர்கள் யாரும் சொல்லவே இல்லை. இவர்கள் அதிமுக வந்து ஐஎன்டிஏ கூட்டணியில் இல்லை. நாளைக்கு சேரலாம், சேராம போகலாம், தேர்தலில் எது வேணா நடக்கும். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கே தெரியும். அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை. அப்போ காங்கிரஸ்க்கு அந்த ஐஎன்டிஏ கூட்டணியில் சென்றால் தான் இவர்கள் அவர்கள் கூறுகின்ற பிரதம மந்திரி வேட்பாளரை ஆதரிக்க முடியும். பாஜகவிடம் இவர்கள் தொடர்பில் இல்லை, பாஜகவிடம் விலகி வந்துவிட்டு கூட்டணியில் இல்லை என்று சொல்லிட்டார்கள். அப்போ அதிமுக எப்படி நிற்க போகிறது? தன்னுடைய கட்சிக்காரர்கள் எத்தனை பேரை மக்களவைக்கு அனுப்பலாம், தன்னுடைய வேட்பாளர்கள் எத்தனை பேரை நமக்கு பாராளுமன்றத்துக்கு அனுப்பலாம், அவர்கள் மூலமாக தமிழகத்தில் உள்ள அவர்கள் வென்ற தொகுதிகளுக்கு என்னென்ன செய்ய முடியும் என்று பார்க்கின்ற வகையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். யாருமே கூட்டு இல்லை. அப்போ யாரு பிரதம மந்திரி வேட்பாளராக இருக்கிறார்கள்? இன்னும் திரு மோடியை தான் உயர்வாக சொல்றீங்க. இன்னும் பிஜேபி உங்களுக்கு மறக்கல, நீங்க நல்லா இருக்கீங்க. ஏங்க ஜெட்லாகே இருக்குங்க. 12 வருஷம் வந்து 12 மணி நேரம் நீங்க டிராவல் பண்ணிட்டு வந்தாலே, லண்டன் டு தமிழ்நாடு வந்தாலே ஜெட்லாக் இருக்கும். அப்ப நாங்க இவ்வளவு தூரம் பயணம் பண்ணிட்டு வரும்போது பிஜேபி ஹேங்கோவர் போல உங்களுக்கு அப்ப இருக்குங்க. கண்டிப்பா இல்லன்னு சொன்னாதான் அதெல்லாம் போய் பிஜேபி மறக்க மாட்டேங்குது இல்லைங்க. கடந்து ஏதாவது நீங்க சொல்ற மாதிரி இது வந்து அரசியல் பாதையில் நம்ம கடந்து வந்தால், எதிர்பார்ப்போடு நம்ம கடந்து வந்தால், சில பேர் வந்து ஒரு 10 வருஷத்துல 3 கட்சி 4 கட்சி மாதிரி இன்னைக்கு வந்து பொறுப்புகளுக்காகவும் மற்றதுக்காகவும் கட்சி விட்டு கட்சி மாதிரி பதவிக்காகவும் எம்எல்ஏ பதவிக்காகவும் போவாங்க. யார் சொல்றீங்கன்னு மக்களுக்கு தெரியும். அதனால நான் அதை பத்தி பேச விரும்பல. மோடிஜி அவர்களே கட்டப்படி பேசிட்டு வந்தவங்க எல்லாம் இருப்பாங்க. நான் அவர்களை பத்தி எல்லாம் நான் பேசவில்லை. நான் பொதுவா சொல்றேன், நிறைய பேர் இப்படி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 15-20 நாள் முன்னால கூட அண்ணாமலை விட்டா அடிச்சுக்க ஆள் இல்ல, அண்ணாமலை அடிச்சுக்க ஆள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமாங்க, நான் அந்த கட்சியில் பயணிக்க முடியும் என்று நினைத்த வரைக்கும், அங்க இருந்த வரைக்கும் அவர்களுக்கு உண்மையாக நான் இருந்தேன். அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் அந்த கட்சியில நான் இருந்தேன். அப்போ அப்படி இருந்த வரைக்கும் என்னுடைய நிலைமை அதாக இருந்தது. ஆனால் நான் அமைப்பிலிருந்து நான் வெளியில் வந்து விட்டு என்னுடைய அரசியல் பாதையை நிறைய விஷயங்கள் இருக்குங்க, நிறைய விஷயங்களுடைய அதான் நான் சொல்லிட்டேனே. அதாவது வெளியில போக அவங்க புஷ் பண்ணாங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு நான் வந்து தள்ளப்பட்டேன் என்பதுதான் உறுதி. புஷ் பண்ணாங்க உங்களை. I was pushed to take this decision. இதுல நான் வந்து ஒண்ணுமே இல்ல. பிஜேபி இருந்து வெளியேற்றப்படுவ அளவுக்கு செஞ்சாங்க. அது உதாசீனம், வேற ஒண்ணுமே இல்ல. உதாசீனப்படுத்தப்படுது, கண்டினியூஸ் நீங்க உதாசீனப்படுத்தப்படும் பொழுது, அதாவது நீங்க செய்கின்ற வேலைகளுக்கு ஒரு மதிப்பளிக்காமல் இருக்க போது, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? சொந்த சமுதாயத்தை எதிர்த்து கொண்டு ஃபேமிலியில் நம்ம ஒரு லேடியா நான் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும் என்னுடைய குடும்பத்தாரைன்னு யோசிச்சு பார்க்கணும். அது எல்லாமே அங்கே வந்து ஒரு காசு கூட பெறாத அளவுக்கு வீணா போச்சு இல்லையா? அந்த உழைப்பாக இருக்கட்டும், என்னுடைய அந்த அதாவது இந்த சுய மரியாதையாக இருக்கட்டும், எல்லாமே அங்கே வீணா போச்சு. அப்படி இருக்கும் பொழுது என்னால் அதில் பயணிக்க முடியாதுன்னு முடிவு எடுக்கும் போது நான் வெளியில வரேன். இதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அதிமுக போனீங்க? டிஎம்கே விட என்னால் பயணிக்க முடியாது. என்ன காரணம்? அது அந்த கொள்கையை வந்து எனக்கு வந்து ஒத்து வராது. என்ன கொள்கை? அவர்கள் வந்து மொத்தமாவே முஸ்லீம்களையும் ஏமாத்துறாங்க, இந்துக்களையும் ஏமாத்துறாங்க. அது குடும்ப கட்சி. அந்த குடும்ப கட்சியில போய் யாரும் வந்து எதுவும் ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா வரேன், எனக்கு ஒண்ணு நான் சொல்றேன். திமுக வந்து குடும்ப கட்சி. இந்த குடும்ப கட்சியில பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல அப்பாக்கள் இருப்பாங்க, பாராளுமன்றத்தில் மகன்களை அனுப்புவார்கள். இவங்கள தான் இவங்களுடைய இதுவே ஒழிய சுத்தி சுத்தி அவங்களுக்குள்ள இருக்கணும். தொண்டர்கள் தொண்டர்களாகவே இருந்து தொண்டர்களாகவே வாழ்ந்து தொண்டர்களாகவே மடிய வேண்டும். அங்க போய் அந்த கும்பல்ல வந்து என்னால் நிற்க முடியல. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆல்ரெடி காணாம போன ஒரு கட்சி. அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம். கம்யூனிஸ்ட் நம்ம சித்தாந்தத்துக்கு ஏற்கனவே வளர்க்க விட்டப்பட்ட சித்தாந்தம் கூட ஒத்து வராது. ஆர்எஸ்எஸ்க்கு என்ன இருந்தாலும் உங்களுக்கு வந்து தேசியம் என்ற சித்தாந்தத்திலிருந்து நம்ம பேசும் பொழுது நீங்க எங்கேருந்தோ வந்த ஒரு கட்சியை கொண்டு இங்க வச்சுட்டு இதுதான் சொல்லும் போது அந்த கம்யூனிஸ்ட் என்னால் ஒத்துக்க முடியாது. அதிமுக ஒன்று
ஒன்று, இங்கே வந்து தமிழகத்தில் நான் இருக்கின்ற இடத்தில் அதிமுக வந்து ஆல்ரெடி கூட்டணியில் இருந்திருக்கிறாங்க. மேலும் அதிமுக எந்த மக்களுக்குமே அவர்கள் வழி இல்லாம அதை இப்ப நீங்க சான்ஸ் ஏத்தாப்புல நாலு வந்து ஒரு கார்ட்ஸ் இருக்கு, நீங்க எதை செலக்ட் பண்ண போறீங்கன்னா ஐ செலக்டட் ஏஐடிஎம்கே பிகாஸ் என்னுடைய மனதிற்கு இது வந்து இதில் பயணம் பண்ண முடியும் என்ற நம்பிக்கை. ஏன்னா அவங்க சிறுபான்மையை ஏமாத்தல, யாரையுமே ஏமாத்தல, இந்து மக்களை ஏமாத்தல, யாரையும் ஏமாத்தல. சிறுபான்மை இருக்காங்களா அதிமுக? நிறைய பேர் இருக்காங்க சிறுபான்மை. அவங்க ஆதரவா இருக்காங்களா? அவங்க சிறுபான்மை அவர்களுக்கு என்றுமே ஆதரவாக இருக்கார்கள். ஆதரவாக இல்லை என்ற கட்டுக்கதையை சொல்லித்தான் திமுக ஓட்டு வாங்கிச்சு. இப்போ அது உடைஞ்சு இருக்கு. இப்போ மாறுவார்கள். இப்போ ஒரு 4 மாதம் முன்னாள் கூட பிஜேபி கூட்டணியில் தான் அதிமுக இருந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு மோடியை பார்த்தாரு, அமித்ஷாவை பார்த்தாரு, புகழ்ந்து பேசியிருந்தாரு. இப்போ அவர் சிறுபான்மை பக்கம் வந்துட்டாரு அப்படின்னு எப்படி மக்கள் நம்புவாங்க? மக்கள் நம்புறது கண்டிப்பாக நம்புவாங்க. ஏன் கேட்டீங்கன்னா சொல்றேன் கேளுங்க, எப்படி நம்புவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து திமுக வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கும் பொழுது அப்போ அவரு ஐயா கலைஞர் என்னென்ன சொன்னார்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எப்படி நம்புவாங்கன்னு தெரியும். ஏன்னா அவர் என்ன சொன்னாரு, குஜராத்தில் நடக்கின்ற பிரச்சனை மாநில பிரச்சனை, அதுல நம்ம தலையிடக்கூடாது, அதை பத்தி நம்ம கமெண்ட் அடிக்க கூடாது சொன்னாரு. அடுத்தது நம்மளுடைய தொண்டர்கள் ஒருவரும் கன்னியாகுமரியில் இருந்து சென்னை வரை எல்லாரும் வந்து நம்ம தொண்டர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மைக்கு எதிரான கட்சி இல்லைன்னு போய் ஒருவரிடம் சொல்லுங்கள் என்று சொன்னார். முடிஞ்சு அவங்களுடைய பீரியட் அவங்க எதிர்பார்த்தது கிடைச்சது, மந்திரி பதவி கிடைச்சது. தயாநிதி மாறன் இறப்புக்கு பின் உடனடியாக அவர்கள் வெளியில் வந்தார்கள். அவர்களை நம்பின மக்கள் உண்மையாகவே இஸ்லாமிய கட்சியை ஆதரிக்கிற, இஸ்லாமியில் ஆதரிக்கிற அதிமுகவுக்கு ஏன் வந்து சார்ந்து வரமாட்டார்கள்? ஏன்னா இஸ்லாமியராக இருக்கக்கூடிய தமிழ் மகன் ஹுசைனை அவைத்தலைவராக ஆக்கி இருக்கிறார்கள். சோ இவங்க அவங்களா பண்ணுவாங்களா? அந்த மாதிரி இவங்க குடும்பம் பண்ணுவாங்க. எஸ்டிபி நம்பி தான் இப்போ அதிமுக சிறுபான்மையினர் வருவாங்களா? கூட்டணி இருக்குங்க. கூட்டணி கூட்டணி வரல. அவர்கள் ஒரு மாநாடு நடத்தினார்கள், இவரை கூப்பிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா கூட்டணி வராங்க வரலன்னு இல்ல. ஆனால் நான் இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்கிறது அதிமுகவில் ஒரு உறுப்பினராக நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். அவர்கள் கூட்டணி வருவார்களா வரமாட்டார்களா, அவர்கள் கூட்டணியில் இருக்கிறார்களா இல்லையா என்பதை கட்சி தான் முடிவெடுக்க. நான் அந்த நிலைமையில நான் இல்லை, ஏன்னா இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கேன். வெரி நியூ டு தட். ரொம்ப புதுசு. அதிமுக இப்பதான் புதுசா பழகிட்டு இருக்கேன். இல்ல, அதாவது கழக அரசியல் என்பது வேற, தேசிய அரசியல் என்பது வேற. அதிமுக என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? நான் அதிமுக எதிர்பார்த்து வரலைங்க. அதிமுக என்னுடைய பணியாக நான் நினைக்கிறது இந்த மக்கள் பணியை செய்து அந்த இஸ்லாமிய வாக்குகளை மட்டுமில்லாமல் மகளிருடைய வாக்குகளையும் மகளிருக்கான பல்வேறு நலங்களையும் அதை வந்து அந்த கட்சியின் மூலமாக செய்யணும் என்பதை ஒரு புள்ளியில் தான் நான் இதில் இணைந்திருக்கிறேன். உங்களை எல்லாம் சேர்த்து கொண்டால் அதிமுக இன்னும் கூட இந்த சிறுபான்மையினர் வண்ணம் மைனாரிட்டி கலர் கிடைக்கும் அப்படிங்கறத சேர்த்துக்கிட்டாங்க. இருக்கலாம். ஏன்னா எங்க எல்லாருமே அரசியல் பண்ணதுக்கு என்ன காரணம்? வாக்கு வங்கியை தக்க வைப்பதற்கும் வாக்கு வங்கியை அதிகரிப்புக்கும் தான் கட்சியை நடத்துறாங்க. அப்படி நடத்தும் பொழுது என்ன கொடுத்தாங்கன்னா வரவேற்பு கொடுத்தார்கள். எனக்கு நல்ல வரவேற்பு கொடுத்தார்கள். பெட்டி எல்லாம் கொடுத்து, அதாவது பெட்டி கொடுத்து மாற வேண்டிய நிலைமையில் நான் இல்லை. எனக்கு பெட்டி கொடுத்து என்னை கூப்பிட வேண்டிய நிலைமையில் அவர்கள் இல்லை. உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களோ? இருக்கலாம், எனக்கு தெரியாது. நான் வாங்கல, எனக்கு கொடுக்கல. அப்படிப்பட்ட கட்சியாக நான் அதிமுகவை நினைக்கவில்லை. ஏன் கேட்டீங்கன்னா, இல்ல அது எங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு இல்ல. கொடுக்க அப்போ யார் கொடுப்பாங்க, எந்த கட்சி கொடுப்பாங்கன்னு உங்களை நிஜந்தன் சார் தான் கேட்கணும். இப்போ எனக்கு தெரியல. இல்ல, கேள்விப்படுறது வேற, நிஜங்கள் என்பது வேற. அதாவது அதை பத்தி நம்ம அதெல்லாம் அவர்கள் யாருக்கும் கொடுத்து கூப்பிட்டதாக எனக்கு தெரியவில்லை. நீங்க பாஜகவில் இருக்கும் வரை, பாஜகவில் இருந்தாலும் கூட பாஜகவின் கொள்கைகளை மிக உரத்த குரலில் பல்வேறு தளங்களில் மேடைகளில் விவாத மேடைகளில் எல்லாம் ஒலித்த குரல் உங்களுடைய குரல். அப்படி இருக்கும்போது பிஜேபியில ஒரு சிறுபான்மையை சேர்ந்த ஒரு பெண்மணியா, ஒரு நிர்வாகியா பார்த்துட்டு இருந்தாங்க. உங்கள் முகம் அதிமுக வரும் பொழுது உங்கள் மீதும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சாயம் இன்னும் கூட இருக்கிறது. நீங்களே ஒத்துக்கிறீங்க? நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லலைங்களேங்க. நான் அமைப்பிலிருந்து முழுமையாக வெளிவந்து விட்டேன்னு தான் சொன்னேன். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, 12 மணி நேரம் நம்ம டிராவல் பண்ணாலே இருக்கிற ஒரு ஜெட்லாக்னு ஒன்னு இருக்குன்னு சொல்லும் பொழுது, இப்ப நம்ம இவ்வளவு நாள் வந்திருக்கும் பொழுது, அந்த பயணத்தில் இருக்கும் பொழுது ஒரு சில சங்கடங்கள், ஒரு சில பயணத்தில் அடுத்த கட்டத்தில் போகும் பொழுது இதற்கும் அதற்குமான மாறுதல்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு டைம் கொடுக்கணும். முக்கியமா என்ன கொடுத்தாங்களான்னு கேட்டா நீங்க இல்ல கண்டிப்பாக கொடுக்கவில்லை. அவர்கள் அப்படி கொடுத்து யாரையும் சேர்த்தாப்ல எனக்கு தெரியல. ஏன் கேட்டீங்கன்னா, இப்போ மாநில அளவில் நாங்க எல்லாம் வந்திருக்கோம், உங்களுக்கு இதை பற்றி விவாதங்களை நம்ம நடத்துகிறோம். ஆனால் ஒரு மாவட்ட அளவிலும் அந்த மாவட்டத்துக்குள்ள உள்ள வட்ட அளவில் கூட இந்த ஒரு மைக்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. பாஜகவில் இருந்து பல பேர் வந்து அதிமுகவில் சேர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களே தான் நீங்க கேட்கணும். ஏன் கேட்டீங்கன்னா, இங்க உதாசீனம் என்பது மிக பெரிதாக இருக்கிறது. வேலை செய்வதற்கு இவங்களை யாரையும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. அப்போ வந்து புதிதாக வருபவர்களுக்கு வந்து இவங்க பெரிய ரத்ன கம்பள வரவேற்பு கொடுத்து அவர்களுடைய பின்னணியும் பற்றி கவலைப்படாமல் கட்சிக்கு உழைத்தவர்களை கொஞ்சம் அவமரியாதை பண்ணுவது போல ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு இருக்கு. அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கு. வெளியில வராங்க. நீங்க என்ன கேட்டா கொடுத்தாங்க, நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க என்ன கொடுக்க போறாங்க உங்களுக்கு? நான் வந்து மக்களோடு இருக்கக்கூடிய, அதாவது மீடியாவிலும் மக்களோடையும் இருக்கக்கூடிய ஒரு பதவியை ஒன்று நான் கேட்டிருக்கேன். பொறுப்பு கேட்டிருக்கிறேன். பொறுப்பு கேட்டிருக்கிறேன். பொறுப்பு இருக்கு உங்களுக்கு கிடைக்குமா தெரியல. அதாவது பொறுப்பு இருக்கு கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. நான் பொறுப்பு வேணும்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். என்ன பொறுப்பு கேக்குறீங்க? எந்த பொறுப்பு நான் சொல்ல, மக்களோடு பயணம் செய்யக்கூடிய
மீடியாவோடு ஏதாவது ஒரு, ஏன்னா இந்த தளத்தில் நான் ஆல்ரெடி பயணம் செய்த காரணத்தினால் மக்களோடும் மீடியாவோடும் பயணம் செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு எனக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கேன். நீங்க அரசியலுக்கு அடுத்த 20 ஆண்டுகள் இருக்கீங்க, RSS பிஜேபி இருக்கீங்க. என்ன பிஜேபியில உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது இல்லைன்னு மறுக்க முடியாது. அதிமுக மிகப்பெரிய கட்சி, மறுக்க முடியாது. திமுக அதிமுக இரண்டுமே தமிழகத்தில் மிகப்பெரிய கட்சிகள். அதில் நீங்க போய் சேரும்போது உங்களுக்கு என்ன முக்கியத்துவம் அதிமுக கொடுக்க முடியும்? எனக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்க முடியும் என்ற யாரும் அவங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அதை இப்போ பிஜேபியில சேரும்போது எனக்கு பல்வேறு விதமான எதிர்ப்பு இருந்தது. பிஜேபியில நான் பயணிக்கும் போதாக இருக்கட்டும், நான் இந்த வெளியில வர சொல்லி கூட இருந்தபோது கூட நான் என்னுடைய முத்திரையை அந்த இடத்துல நான் பதித்து தான் இருக்கிறேன். ஏன்னா ஆன்டி பிஜேபி என்ற ஒரு கொள்கையை மிக கடினமாக இருக்கின்ற ஒரு இது மாநிலம் தமிழ்நாடு, கேரளா மட்டும்தான் இருக்குது. ஏன்னா கர்நாடகாவில் பிஜேபி ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள், ஆந்திராவிலும் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு இந்த இரண்டு ஸ்டேட்ஸ் தான் அவங்களுக்கு கஷ்டமான விஷயம். அந்த இடத்தில் ஒரு இஸ்லாமிய பெண்ணாக, ஒரு இஸ்லாமியராக, அதுவும் இஸ்லாமிய பெண்ணாக நான் இவர்களுடைய கொள்கையை எடுத்து போயிருக்கேன்னா அதாவது அப்படிப்பட்ட என்னால் இதிலையும் என்னால் ஏதாவது ஒரு சிறப்பாக செய்ய முடிந்து அங்கேயும் என்னுடைய அங்கீகாரத்தை எனக்கு முடிந்த அளவுக்கு என்னால் பெறும். இவர்கள் அளவுக்கு அவர்கள் உதாசீனப்படுத்த மாட்டார்கள் என்று நம்புகிறேன். ஆனா பெரிய கட்சி நீங்க யாரா இருந்தாலுமே மிகப்பெரிய கட்சி, நிறைய நிர்வாகிகள், அதிமுகலே கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகள் 1.5 கோடி தொண்டர்கள் உள்ள கட்சி, 1.2 கோடி தொண்டர்கள் உள்ள கட்சி, நிறைய நிர்வாகிகளே பல 10 ஆண்டுகள் 15 ஆண்டு 30 ஆண்டுகள் பயணம் போனவங்க இருக்கும் பொழுது இப்போது சேர்ந்த ஒருவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். இல்ல அங்கீகாரம் கொடுக்கணும்னா நம்ம என்ன வேலை செய்வோம்னு அவங்க பார்த்திருக்காங்க. அப்போ இதை நீங்க சொன்ன மாதிரி சிறுபான்மை வாக்குகளையோ மகளிர் வாக்குகளையோ எடுக்கிறதுக்கு இவங்க ஒரு ஃபேஸா இருப்பாங்க நினைச்சாங்கன்னா அவங்க எனக்கு ஒரு பதவியை கொடுக்கலாம். சிறுபான்மையினர் உங்களை நம்புவாங்களா? கண்டிப்பாக நம்புவாங்க. கண்டிப்பாக நம்புவாங்க. பிஜேபி இருந்தவங்கள நம்புவாங்களா? வருவாங்க, கண்டிப்பா நம்புவாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க மாதிரி அவங்க கட்சி மாறுவாங்களா? உங்க மாதிரி அவங்க கட்சி மாறுவாங்களா? யார் கட்சி மாறுவாங்க? மக்கள் உங்களை பிஜேபியில் பார்த்தவங்க ஏடிஎம்கே ஓட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஓட் பண்ணுவாங்க, டெஃபினட்டா ஓட் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா என்ன தொண்டர் பலம் இருக்கு? எனக்கு தொண்டர் பலம் என்ன இருக்குன்றது இப்ப வரப்போற என்னுடைய அடுத்த கட்ட நகர்வுகளில் நீங்க பாப்பீங்க. அடுத்த கட்ட நகர்வுகளில் பாப்பீங்க. அந்த என்ன உங்களுக்கு தொண்டர் பலம் இருக்குன்னு கேக்குறீங்க பாத்தீங்களா? இன்னைக்கு நிஜந்தன் என்ன கூப்பிட்டு உட்கார்ந்து வச்சு பேசுறதே என்னுடைய தொண்டர் பலத்தின் காரணமாகத்தான். அப்போ இப்படி உழைத்த எனக்கு என்னுடைய உழைப்பின் மீது நம்பிக்கை இருக்கிறது. புரியுதுங்களா? அப்போ அந்த மக்கள் கண்டிப்பாக என்னை ஆதரிப்பார்கள். எப்படி என்று கேட்டீர்கள் என்றால் 98 அம்மா அம்மையார் ஜெயலலிதா பிஜேபியுடைய வாஜ்பாய் அவருடன் கூட்டு வைத்திருந்தார்கள். ஒரு வருஷத்துல பிரிஞ்சு வெளியில வந்தாங்க. 2004 தேர்தல் என்று நினைக்கிறேன். அப்போ பாராளுமன்ற தேர்தல் தொடர்பு வைத்திருந்தார்கள். அந்த கூட்டணி முடித்து விட்டு அதுக்கப்புறம் பேசும்பொழுது அம்மா மிக பகிங்கரமாக மக்களிடம் மன்னிப்பு கேட்டார்கள். நான் தெரியாம கூட்டணி வச்சு இனிமேல் கூட்டணி இல்லை என்று அவர்கள் மன்னிப்பு கேட்டார். அதை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த மாதிரி நானும் இவர்களுடன் பயணம் பண்ணியிருக்கேன். மறுபடியும் கூட்டணி வச்சிருக்கிறாங்க. அதாவது மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி இப்ப நான் மாறி இருக்கேன் என்பது எங்களுடைய மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏன்னா என்கிட்ட இப்ப நிறைய பேசுறாங்க. இந்த கடந்த 4 நாட்களாக எனக்கு நிறைய அக்கா நீங்க சரியான டிசிஷன் எடுத்திருக்கீங்க, ரைட் டைம்ல ரைட் டிசிஷன் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லக்கூடியவர்கள் தான். ரொம்ப லேட்டா வந்திருக்கீங்க. அதான் சொல்றாங்க. நீங்க உங்களை நாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாலே எதிர்பார்த்தோம், நீங்க கொஞ்சம் லேட்டா வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இனிமேல் எங்களால் உங்கள் பின்னால் பயணிக்க முடியும், உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு பிடிக்கும், வெளிப்படுத்தும் விதம் எங்களுக்கு பிடிக்கும், உங்கள் பின்னால் நாங்கள் நிக்கிறோம் சொல்லி ஓப்பனா இவ்வளவு நாள் எதிராக இருந்தவர்கள் கூட இன்னைக்கு ஓப்பனா பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாயிருக்கு. நாளை அதிமுக சில இடங்களை வென்றால், நான் சில இடங்களைங்கிறது நான் பார்ஷியலா சொல்லல, நான் ஏன்னா இப்ப கருத்து கணிப்புப்படி அதிமுக கூட்டணிக்கு சில இடங்கள் கிடைக்கும்னு சொல்றாங்க. பிஜேபிக்கு திரு மோடிக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? பிஜேபிக்கு நான் திரும்ப அதாங்க சொல்றேன், சென்ட்ரல் எலெக்ஷனையும் ஸ்டேட் எலெக்ஷனையும் ஒன்னா பார்க்க முடியாது. அதிமுக என்பது மிக தெளிவான, என்னை பொறுத்தவரை நான் பார்த்தவரை அண்ணன் கழக பொதுச் செயலர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார். அவர் கான்சென்ட்ரேட் பண்ணது லோக்கல் எலெக்ஷன் 2026 தான் அவர்களுடைய கான்சென்ட்ரேஷன். 2020 இல்ல 20 சொல்றேன் 2024ல இல்ல மேக்ஸிமம் நம்பர்ஸ் அவர்களுடைய பாராளுமன்ற தொகுதிக்கு அவர்களுடைய நம்பர்ஸ் அனுப்பணும்னு பாக்குறாங்க. அப்படி அனுப்பும் பொழுது அங்க யார் இருக்க போறாங்க? உங்கள்கிட்ட காங்கிரஸ்ல ஆளே இல்லையே, அதுதான் அங்க கூட்டணியே பிரிஞ்சு கிடக்குது. இப்போ டீனா பாலிசி தானே இருக்குது. இப்போ உங்களுக்கு எதிர்த்தாப்புல யாராவது இருந்தாதானே உங்களுக்கு ஒரு போட்டி. அவ்வளவுதான். நீங்க சொல்றீங்க மோடி தான் இருக்காங்க, வேற வழி இல்லாமல் மோடி தான் பிரதமர் ஆவார். வேற வழி இல்லாமல் ஆறாரே இல்லையா? அவர்தான் அவர் முதல்வர் ஆவார், பிரதமர் ஆவார். அப்படி பிரதமர் ஆகும் பொழுது இவர்கள் இப்போ ஏற்கனவே அதிமுகவின் நிலைப்பாடு நீங்க பாத்து இல்ல ஒரு நிமிஷம் இருங்க முடிச்சு கொடுங்க. அதிமுகவின் நிலைப்பாடு நீங்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே மத்திய அரசாங்கத்தில் அவர்கள் இருந்தபோது கூட இவர்கள் ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்ச பாட்டாளி மக்கள் கட்சி தன் மகன் அன்புமணியை மந்திரியை ஆக்கி அழகு பார்த்தது. அந்த வாய்ப்பு கூட இவர்கள் மறுத்தார்கள். கூட்டணியில் இருந்தபோது கூட வாய்ப்புகளை மறுத்து மந்திரி பதவி வேண்டாம், நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம் என்ற நிலைப்பாடு எடுத்தார்கள். அப்படிப்பட்ட நிலைப்பாடு தான் எடுப்பார்கள். அரசியல்ல அப்படிப்பட்ட நிலைப்பாடு, அதாவது பதவி வேணும் என்று இருந்தால் அப்பவே கூட்டணியில பதவி கேட்டிருப்பாங்க இல்லையா? இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக மோடிக்கு ஆதரவு கொடுத்துரும், மோடிக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியம்
ஒண்ணும் இல்லைங்க. அவங்க எப்படி ஜெயிக்கிறாங்க, அவங்க என்ன ஆதரவு கேட்கிறாங்க, அந்த அதிமுக ஆதரவு தேவையில்லை, மோடி ஜெயிச்சிருவார் அப்படிங்கிறீங்க. அதாவது அவர்கள் அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பாலிசி, இன்னைக்கு வந்து டினா பாலிசி நீங்க சொன்ன மாதிரி ஆல்டர்னேட் இல்லாதனால அவர்கள் தான் ஜெயிக்க போகிறார் ஒரு மனநிலையை தான் மக்களே இருக்கிறார்கள். இன்னொரு ஒரு விஷயம், மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். மத்தியில் யார் இருக்கிறார், யார் யாருக்கு ஆப்போசிட், யார் யார் எதிர்ப்பாளராக இருக்கிறார்கள் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அப்ப அங்க என்ன ஓட்டு போடணுமோ போடுவாங்க. மாநிலத்தை பொறுத்தவரை யார் வந்து நம்மளை ஆள வேண்டும் என்ற முடிவு அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டுல அண்ணாமலை தான் உங்களை வந்து அதிக அளவுக்கான பார்ஷியாலிட்டி பார்த்தாரா? இல்ல, அண்ணாமலை மட்டும் நான் சொல்ல மாட்டேன், மொத்த கட்சியுமே. முக்கியமா உங்களை வந்து முன்னேற விடாம தடுத்தது யாரு? முன்னேற விடாம தடுக்கிறதுக்கெல்லாம் யாரும் பண்ண முடியாது. முன்னேற விடாம அதாவது நீங்க செய்கின்ற வேலையை வந்து டிஃபேம் பண்றது வேணா பண்ணலாமே ஒழிய உங்கள் முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. நீங்க டிஃபேம் பண்ணீங்கன்னா நான் இன்னைக்கு ஏடிஎம்கே வந்துட்டேன், அவ்வளவுதான். உங்களை டிஃபேம் பண்ணாங்க, டிஃபேம் பண்ணா கண்டிப்பா. அதான் சொல்றேன், என்னை உதாசீனப்படுத்திய காரணத்தினால் தான், என் வேலையை உதாசீனப்படுத்திய காரணத்தினால் தான் நான் இவ்வளவு வந்து சமூகத்தை எதிர்த்து இவ்வளவு தூரம் நான் பண்ணும் பொழுது நீங்க அதுக்குரிய ஒரு சிறிய அங்கீகாரத்தை கூட கொடுக்காம உதாசீனப்படுத்தப்படும் போது தான் நான் வந்து வெளியில வந்தேன். ஆனால் நான் வந்து தனிப்பட்ட மோடி மேல் கோபம் இல்லை, அண்ணாமலை மேல தான் கோபம். நான் அண்ணாமலை மேல் கோபம்னு சொல்லுங்க, தமிழக பாஜக டோட்டலா எல்லார் மேலையும் எனக்கு வருத்தமும் கோபமும் வேதனையும் இருக்கிறது. நான் தனிப்பட்ட முறையில், ஏன்னா நாங்க நம்ம பயணித்த பாதையை வந்து நம்ம திரும்ப அசிங்கமா பேசினா அது தவறா போகும். அந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான அரசியலையோ கீழ்த்தரமான பேச்சுக்களையோ நான் பேச விரும்பவில்லை. ஆனால் தமிழக பாஜக என்பது இன்றைய நிலையில் மிக கேவலமான ஒரு அரசியலை கையில் எடுத்து செய்து கொண்டிருக்கிறது. தமிழக பாஜக சொல்றீங்களா, தலைவர் சொல்றீங்களா? நான் தமிழக பாஜக மொத்த தலைவர் மட்டும் அங்க இல்லைங்க, அங்க எல்லா நிறைய பேர் சேர்ந்து தான் இருக்காங்க. நான் மொத்தமாக எல்லாரையும் தான் சொல்றேன், அதுல இன்க்ளூடிங் நீங்க தலைவரையும் தான் வச்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா தலைவர் இல்லைன்னு நான் சொல்லல, தமிழக பாஜக தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது, இல்ல வேற மாதிரி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது, உழைப்பவர்களுக்கு மரியாதை கொடுக்க மறுக்கிறது என்பதுதான் என்னுடைய பேச்சு. இந்த நிகழ்ச்சியில் கருத்து குறிமைக்காக திருமதி பாத்திமா அலி மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.